إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருந்தரணையும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றலோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய உரையை நான் ஆரம்பித்தேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கை என்று ஒரு இஸ்லாமியர் என்பவன் உணர்ந்து கொண்டவனாக இருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது. உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமான மக்கள் நம்பிக்கை கொண்டாலும் பொதுமக்களே நம்பினாலும் அதில் இஸ்லாமியர் என்று சொல்லக்கூடியவன் ஒரு உறுதியான நம்பிக்கை வைத்துள்ளவனாக இருக்கின்றான். மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படி மறுமையை ஒருத்தன் நம்பிக்கை கொள்ளலை அப்படின்னாலே அது ஒரு ஈமான்ல ஒரு குறைபாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மறுமையினுடைய முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் பொழுது ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யாருக்காக வாழ்ந்தானோ யாருமே இருக்க மாட்டாங்க. உம்மா இருக்க மாட்டாங்க, வாப்பா இருக்க மாட்டாங்க, பிள்ளை இருக்க மாட்டா, மனைவி இருக்க மாட்டா, கூட பிறந்த சகோதர சகோதரிகள் என யாருமே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழலில் தனித்து விடப்படக்கூடிய ஒரு நிலை என்பதுதான் இந்த மறுமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். அன்றைய தினத்தில் மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு மைதானம், இந்த மைதானத்தில் தான் ஆண்களும் பெண்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள். அப்படி ஒன்று திரட்டப்படும் பொழுது சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும். வேர்வையால் ஒவ்வொரு மனிதனும் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அப்பேற்பட்ட மனிதர்களிலிருந்து செலக்டிவா ஒரு இறைவன் 7 ஷாராரை மட்டும், 7 நபர் அல்ல 7 கூட்டத்தார்களை மட்டும் என்ன செய்கிறான்? இறைவன் தேர்ந்தெடுத்து என்னுடைய அரிசிக்கு கீழ் நான் நிழல் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு 7 ஷாரார் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை பற்றி இளமை என்று சொல்லக்கூடிய ஒரு பருவத்தை, நஷாஃபி இபாதத்தில்லா இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பால் யார் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தார்களோ அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு இறைவனுடைய அரிசிக்கு கீழ் நிழல் இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். இன்றைய தினத்தில் ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களின் பக்கம் உள்ளங்கள் தொடர்பாக்கப்பட்டவன். உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு சிந்தனைகள் வந்தாலும் உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிவாசலோடு தொடர்புடையதாக இருக்கும் என்று இறைவன் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சொல்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கும் அரிசியினுடைய நிழல் என்ன செய்யுது? மஹ்ஷருடைய மைதானத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு இந்த 7 சாரார்ல, அதுவும் இந்த 7 பேர்ல ஈஸியான முறையில இலகுவான முறையில உள்நுழைறதுல இது ஒரு சாரார். இந்த கேட்டகரி என்பது தனியாக இருக்கிறது. அப்ப இவங்க என்ன செய்யலாம்? அருமையான முறையில அரிசி கீழே நிற்கலாம். இப்ப இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வருகிறோமா என்பதை நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். சின்ன வயசிலிருந்து 30 வருட காலம் வாழ்க்கை, 60 வருட காலம் வாழ்க்கை, இத்தனை காலம் நாம் வாழும் பொழுது இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு நாம் தொடர்பில் இருந்தோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் நம்மளை ஒருத்தனுக்கு பிடிச்சிருச்சுன்னா, நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம்? அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம். உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தால் கேளுங்க, அதை நாங்கள் செய்கிறோம் என்று அரவணைக்கக்கூடியவர்களாக, அவர்களோடு உறவாடக்கூடியவர்களாக இருப்போம் நாம் இந்த உலகத்தில். ஆனால் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் மீது உண்மையிலேயே நமக்கு நேசம் இருந்தது என்று சொன்னால், இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் எவ்வளவு பெரிய இல்லமாக இருந்தாலும் இறை இல்லத்தை போன்ற ஒரு இல்லம் வருமா என்று சொன்னால் கிடையாது. இந்த இல்லத்தினுடைய ஓனர் யார்? கிளை தலைவர் கிடையாது, செயலாளர் கிடையாது, பொருளாளர் கிடையாது. அப்ப இந்த ஒரு பில்டிங்கினுடைய ஓனர் இறைவன் என்று சொல்லக்கூடியவர். அப்ப இறைவனுடைய அதிகாரத்திற்கு கீழே
இறைவனுடைய இல்லத்திற்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொடை. இறைவனுடைய வீட்டுக்கு 5 நேரம் நம்ம வந்துட்டு போறோம், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு வாய்ப்பை இறைவன் நம்ம கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த ஒரு வாய்ப்பை நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா என்று பார்த்தால் பெரும்பாலான மக்கள் இறை இல்லத்தோடு தொடர்புடையே கிடையாது. ஏராளமான மக்களுடைய நிலை வருடம் ரமலானுடைய மாதம் வந்துருச்சா பிறை 1ல் இருந்து 30 வரைக்கும் அல்லது 29 வரைக்கும் என்ன செய்வோம், இறை இல்லத்தோடு நாங்கள் தொடர்புடையே இருப்போம். 8+3 அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீத் ஜமாத்தை பார்த்தீங்கன்னா 8 ரக்காயத் தான் தொழுவ வைக்கிறாங்க. இப்படி சில தொழுவ வருவாங்க. சுன்ன ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா 20 ரக்காயத்துக்கு மேலே தொழுவ வைக்கிறாங்க. தொழுகையே முடியல, கால்லாம் வலிக்குது, இங்கே 8 ரக்காயத்து தான், இங்கே போய் தொழுதுட்டு வந்துடுவோம். இப்படி இறை இல்லத்தோடு தொடர்புள்ளவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த இறை இல்லத்தோடு எப்பேற்பட்ட ஒரு மனிதர் உள்ளத்தை தொடர்புல வச்சுக்கணும் என்று சொன்னால், வெளியளவில் பார்ப்பதற்கு உம்மா சொல்லிட்டாங்க தொழுவ போடா, பாப்பா சொல்லிட்டாங்க தொழுவ போடா, சகோதர சகோதரிகள் சொல்லிட்டாங்க, ஊர் மக்கள் பார்க்குறாங்க, ஆலிம்சா நின்று பயான் பேசிட்டாரு, இமாம் நின்று பேசிட்டாங்க, இப்படி எல்லாரும் சுற்றி வளர்த்து சொல்றதுனால என்ன செய்யறோம், நம்ம பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கும். இப்பேற்பட்ட தொடர்பை இறைவன் விரும்பவில்லை. உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாம் எதை நேசிக்கின்றோமோ நம்மளுடைய பிள்ளை நமக்கு காணாம போயிடுச்சு. ஒரு வாரம் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம் வைங்களேன், உள்ளம் எப்படி பதறும். பிள்ளையை விட்டு ரொம்ப நாளா நம்ம தூரம் இருக்கிறோமே, ஒரு பிள்ளையினுடைய தேட்டத்திலேயே நம்முடைய உயிர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், ஊசலாடிக்கிட்டு இருக்கும். நம்மளுடைய உள்ளமும் அந்த பிள்ளையை தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய ஸ்மார்ட் போன் கையில வச்சிருக்கிறோம், போன் தொலைஞ்சிருச்சு, அதனோடு இருந்த தொடர்பின் காரணத்திற்காக என்னடா இதை இப்படி பறி கொடுத்துட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய உள்ளத்தில் நிலைபெறும். ஆனால் இறைவன் என்று சொல்லக்கூடியவனுடைய இல்லத்தை விட்டு, அந்த இல்லத்தினுடைய தொடர்பை விட்டு நாம் பிரிந்து விட்டோமே என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் என்ன சொல்லுகிறான், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஊர்களிலேயே நகரப்புறங்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது மசாஜிதுஹா, அதில் உள்ள பள்ளிவாசல். அல்லாஹ் உலகத்தில் எதை நேசிக்கிறான், ஊர்ல எதை நேசிக்கிறான், எந்த ஊர்ல இறைவனுக்காக இல்லம் எழுப்பப்பட்டதோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். அபுகதுல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஊர்களிலேயே வெறுக்கப்பட்டது. அல்லாஹ் ரொம்ப இந்த விஷயத்தை பார்த்து, இந்த ஊர்ல இந்த விஷயம் இருந்தா கோவப்படுறான் அப்படின்னு சொன்னா அஸ்வாகுஹா, அந்த ஊரினுடைய கடை வீதிகள், கடைகளை பார்த்து என்ன செய்யறான், இறைவன் வெறுப்பாகக்கூடியவனாக, கோபத்தை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அப்ப இறைவன் இந்த ஊரில் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இறைவனுக்காக கட்டப்பட்டு ஒரு இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடை வீதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. எதற்காக இறைவன் கடை வீதியை வெறுக்கிறான்? கடை வீதி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதன் காரணத்தினால்தான், கடையில நம்ம உழைக்கிறதன் காரணத்தினால்தான் வியாபாரம் போயிடுமே என்று சொல்லி 5 வேளை தொலை வர்றதுக்கு தயங்குறோம். 5 வேளை தொலை வரமாட்டேங்கிறோம். ஏன்பா, வியாபாரம் அலமோதிச்சு, வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன், தொலை வர முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான், அப்பேற்பட்ட கடை வீதியைத்தான் நான் வெறுக்கிறேன். இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நாம் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு அவ்வளவு முயற்சிகளை செய்யக்கூடிய நாம், இறைவன் நான் இதைத்தான் விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு பள்ளியின் பக்கம் நம்முடைய உள்ளம் ஈர்க்கப்படாதவர்களாக நாம் எப்படி இருக்க போச்சு என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் என்ன சொல்கிறான், ஜும்மாவுடைய தினத்தில் இறைவன் அழைக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட அடியார்களே, இதா நூதியாலி ஸலாத்தின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு தொழுகைக்காக அழைக்கப்பட்டது, பள்ளியின் பக்கம் வாருங்கள், இறைவனோடு தொடர்பு இழுங்கள் என்று உங்களுக்கு அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க, வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விரைந்து வாருங்கள் என்று இறைவன் சொல்லுவான். உங்களுக்கு பள்ளியின் பக்கம் வாங்க சொல்லப்பட்டுருச்சா, ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டுருச்சா, வியாபாரத்தில் இணைஞ்சிருங்க, விட்டுட்டு வெகு விரைவில் நீங்க என்ன செஞ்சணும், பள்ளிவாசலுக்கு வந்துடணும் என்று இறைவன் தன் திருமறை குர்ஆன்ல ஜும்மாங்கிற அத்தியாயத்தில் பேசுறான். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடியவன், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய அடியான் என்னுடைய இறை இல்லத்தோடு தொடர்புடையதாக இருப்பதை என்ன செஞ்சிடும், நீடிக்க செஞ்சிருது, டிஸ்டன்ஸை ஏற்படுத்துகிறது. அந்த காரணத்திற்காகத்தான் இறைவனே கட்டளையை போட்டான். வியாபாரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் என்ன செஞ்சிரு,
விட்டுட்டு நீ வந்துரு என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கட்டளைக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருந்தோமா என்பதையும் நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் பள்ளிவாசலோடு தொடர்பில் இருங்கன்னு சும்மா சொல்றானா? எதுவுமே நம்ம கிடைக்காதா? வீட்டில இருந்து ஒளி செஞ்சுட்டு பள்ளிவாசலை நாடி இறை இல்லத்தை நாடி வந்து விட்டோம் என்று சொன்னால் உலகத்தில் செய்த சிறு பாவங்கள் எல்லாம் ஒரு அடிக்கு மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இறைவன் என்ன செய்கிறான்? அவ்வளவு இலகுவான முறையை நம்ம கையில கொடுக்குறான். அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உணர்றது கிடையாது. ஒளி செஞ்சுட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய துவாவை ஓதுனோம் என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இறைவன் சும்மா நீ பள்ளிவாசல் வந்து உட்காருன்னு சொல்றானா? பள்ளிவாசலுக்கு நீ வந்தினா இன்னென்ன விஷயங்களை நான் உனக்கு செய்கிறேன் என்று ஏராளமான விஷயங்களை இறைவன் புறப்படுகிறான். இப்பேற்பட்ட ஒரு இறை இல்லத்தோடு நாம் தொடர்பு முறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டவுடன் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகக்கூடிய ஒரு தருணத்தில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் போய் செய்யக்கூடிய முதல் வேலை பள்ளிவாசலை உருவாக்குறாங்க. கூபா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கட்டமைச்சு ஒரு 10 நாளைக்கு மேலே அந்த இடத்துல தொழுகிறாங்க. அதற்கு பிறகு அதே மதீனாவில் பயணம் செஞ்சு மஸ்ஜிது நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கெட்டுறாங்க. இந்த இறை இல்லத்தோடு எப்படி தொடர்பு இந்த விஷயத்தில் இருக்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்தில் பயணிச்சுட்டு வராங்க. வரக்கூடிய தருணத்தில் ஒட்டகம் நின்றுச்சு. நின்றவனே அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஒட்டகம் எங்கே நின்றுச்சு? இந்த இடம் தான் நம்ம வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும், இந்த இடத்துல தான் பள்ளிவாசலை கெட்டணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த இடம் எப்பேற்பட்ட ஒரு சூழல் இருக்குது? அந்த இடம் இஸ்லாமியர்களுக்குரியது அல்ல. சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 சிறுவர்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் அந்த இடம் அவர்களுக்குரியது, இஸ்லாமிய அரசாங்கத்துக்குரியது அல்ல. அப்ப இப்பேற்பட்ட ஒரு சூழல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 வாலிபர்களை அழைத்து வந்து சொல்கிறார்கள், இந்த மாதிரி நாங்கள் பள்ளிவாசலை இங்கே கட்ட போகிறோம், மஸ்ஜித் நபவியை கெட்டதா இருக்கிறோம், நீ உங்களுடைய இடத்தை தெரியுங்களா, என்ன விலைக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கிறீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 தோழர்களும் 2 சிறுவர்களும், அல்லாஹ்வுடைய தூதரே, இறை இல்லம் கட்டுவதற்காக நீங்கள் எங்களுடைய இடத்தை கேட்கின்றீர்களா? காசு பணம்லாம் வேணாம், இறை இல்லம் கெட்டுவதற்காக எங்களுடைய நிலத்தை நாங்கள் என்ன செய்யறோம், உங்களுக்கு அன்பளிப்பாவே கொடுத்துடுறோம், இறை இல்லத்தை நீங்க தாராளமா கெட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னார். இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செஞ்சாங்க? இல்ல, காசு கொடுத்துதான் நான் வாங்குவேன் என்று சொல்லி கைமாறா காசு கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இடத்தை வாங்கினாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஒரு தொடர்பு! அல்லாஹ்வுடைய தூதர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் மதீனாவில் வந்து நமக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கணும், பள்ளிவாசலோடு நாம் தொடர்புடையவர்களாக இருக்கணும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உணர்ந்தார்கள். ஆக மதீனாவில் மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான பள்ளிவாசல்களை உருவாக்கினார்கள். மஸ்ஜிது நபவி என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல், மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல், இப்படி மதீனாவுடைய சுற்றுப்புறங்களிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமான பள்ளிவாசலை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன காரணம்? என்னுடைய தோழர்களும் நானும் பள்ளிவாசலோடு தொடர்புடைய இருக்கணும், பள்ளிவாசலை விட்டு தொடர்பு அறிந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வளவு ஏற்பாடுகளையும் செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த உலகத்தில் ஏராளமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது. எல்லாமே இறைவனுடைய இல்லமாக ஆகிவிடுமா என்று சொன்னால் கிடையாது. குறிப்பிட்ட பள்ளிவாசல், இந்த பள்ளிவாசல் மட்டும்தான் இறைவனுடைய இல்லம், மற்ற பள்ளிவாசல் இறைவனுடைய இல்லம் கிடையாது. ஏன்? அன்னல் மசாஜித் லில்லாஹி லா ததுஉ மஅல்லாஹி அஹதா. ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால், ஒரு இறை இல்லம் என்று சொன்னால் அதனுடைய தாரிஃப், அதனுடைய வரைவிலக்கணம் அல்லாஹ் மட்டும் அழைக்கப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர் அந்த இடத்தில் அழைக்கப்படக்கூடாது. அதுதான் உண்மையான ஒரு பள்ளிவாசல். இப்பேற்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று இந்த தமிழ்நாட்டில் 6000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கிறது. எல்லாமே இறைவனுடைய இல்லம் என்று சொல்லிவிட முடியாது. ஏன்னா எல்லா பள்ளிவாசல்களையும், பெரும்பாலான பள்ளிவாசல்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைத்து பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த கஃபாருல் ஹதாயா, பாவத்தை மன்னிக்கக்கூடிய நபியே, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று மௌலூது ஓதக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அப்ப இது உண்மையான பள்ளிவாசலாக இருக்குமா? அப்பேற்பட்ட பள்ளிவாசல்
நாம் எதை இறை இல்லமே இல்லை என்று சொல்கிறோமோ அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஜமாத்திற்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கையில நாம் எதை அசத்தியம் என்று சொல்கிறோமோ அப்பேற்பட்ட ஒரு இறை இல்லத்தில் தன்னுடைய வாழ்க்கையை இறை இல்லத்திலேயே கழிக்கிறார்கள். ஏராளமான நபர்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நம்முடைய ஏகத்துவ கொள்கையில் இருப்பவர்களை விட மற்ற கொள்கையில் இருப்பவர்கள் எதை நாம் அசத்தியம் என்று கருதுகிறோமோ அந்த கொள்கையில் உள்ளவர்கள் அவர்களுடைய கொள்கையில் மிகவும் பிடிப்பாக இருக்கிறார்கள். பள்ளிவாசலையே கிடக்கிறாங்க, இறை இல்லத்தோடு தொடர்பிலேயே இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஜும்மாவுக்கு 2 பாங்கு கிடையாது, ஜும்மாவுக்கு 1 பாங்கு தான், இதுதான் மார்க்க சட்டம். விரல் அசைத்து தான் தொழுவணும், இதுதான் மார்க்க சட்டம். ஆமீன் என்று சத்தமாக கூறலாம், பெருவாக சொல்லிக்கலாம், இதுதான் மார்க்க சட்டம். இப்படி குத்துபா என்பது அரபியில கிடையாது, தமிழ்ல தான் ஓதணும். இன்று ஏராளமான விஷயங்கள் மார்க்க சட்டத்தை தெளிவுபடுத்தக்கூடிய நாம், இதுதான் சரி என்று சொல்லக்கூடிய நாம் எத்தனை பேர் நம்முடைய பள்ளிவாசலில் வலம் வருபவர்களாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த கடுமையில மஹ்ஷருடைய மைதானத்தில் அரிசினுடைய நிழல் வேண்டும் என்று சொன்னால் இறைவன் இல்லத்தோடு என்ன செய்ய வேண்டும்? தொடர்புடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மஹ்ஷர் மைதானத்தில் மட்டும் நமக்கு சிறப்பல்ல, சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கும் என்ன இருக்கு? நமக்குன்னு சிறப்பு இருக்குது. சொர்க்கத்திலேயும் யார் இறை இல்லத்தோடு தொடர்பில் இருந்தாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்திலே என்ன செய்ய ஒரு முத்தாலான மாளிகை இருக்குது அப்படின்னு என்ன செய்யறான்? அல்லாஹ்வே சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர்களும் சொல்கிறார்கள். மன் பனால் இல்லாஹி மஸ்ஜிதன், அல்லாஹ்விற்காக யார் பள்ளிவாசலை கட்டுகிறாங்களோ, அல்லாஹ்விற்காக யார் பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ அதே மாதிரி என்ன செய்யறான்? பனல்லாஹு ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு கட்டடத்தை கட்டி வைக்கிறான். முத்தாலான ஒரு கட்டடம். உலகத்தில் ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்காக வேண்டி தான தர்மத்தை செஞ்சுட்டானா அதற்காக நான் என்ன செய்யறேன்? அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி வைக்கின்றேன் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்ப இறைவன் என்று சொல்லக்கூடியவன் யார் இறைவனோடு தொடர்புல இருக்கிறாங்களோ, இறை இல்லத்தில் தொடர்புல இருக்கிறாங்களோ, சொர்க்கம் மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் இன்னும் சில விஷயங்களும் என்ன செய்கிறான்? இறைவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். மன் கதா இலல் மஸ்ஜிதி வரஹாம், யார் பள்ளிவாசல்ல காலையிலும் மாலையிலும் போய்கொண்டு இறை இல்லத்தில் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ இப்பேற்பட்ட ஒரு மனிதர்களுக்காக அக்தல்லாஹு லஹு நுசுலஹு மினல் ஜன்னா, அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்தில் இருந்து ஒரு இருப்பிடத்தை அந்த மனிதருக்கு ஏற்படுத்துகிறான். காலையிலும் மாலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் இறைவனுடைய இல்லம் இருக்கிறது, இறைவனுடைய இல்லத்தோடு யார் ஒன்றிணைந்து கொண்டார்களோ அப்பேற்பட்ட ஒரு நபர்களுக்காக என்ன செய்கிறான்? இறைவன் மறுமையிலே சொர்க்கத்தில் அவர்களுக்கென்ன ஒரு இடத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ இறை இல்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் தொடர்பில் இருந்தோம் என்று சொன்னால் இவ்வளவு அந்தஸ்து நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.